தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற போலி பிம்பம் தேர்தலில் உடைக்கப்படும். பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற போலியான பிம்பம் மக்களவை தேர்தலில் உடைக்கப்படும் என்று பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். தமாகா சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய தமாகா தலைவர் ஜி.கே. வாசன், இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ரம்ஜான் பார்க்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு இந்த திருநாளில் அவர்களோடு இணைந்து இந்த நோன்பை துறக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து நம்ம இணைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒரே மேடையில் இடம்பெற்றுள்ளன. சிறுபான்மையினருக்கு எதிரான கூட்டணி என்ற பிம்பம் உடையும் என்றார். இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த புனிதமான மாதம் மிக முக்கியமான மாதம். காரணம், ஒரு கோட்பாடின்படி தன்னை வருத்தி கொண்டு இந்த முழு மாதமும் கூட இறைவனுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், உணர்கின்றோம். தான் சம்பாதித்த ஒரு பெரும் பகுதியை கிட்டத்தட்ட 2.5% மேல இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய காணிக்கையாக, ஜக்கத்தாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த மாதம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதத்துல மிக முக்கியமான இந்த நோன்பு காலத்துல நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு நாம் பங்கேற்று அவர்களோடு இந்த இனிய விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் கூட இந்த மாதம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது, இஸ்லாமிய சொந்தங்களோடு கொண்டாடும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜி.கே. வாசன் அரசியலில் மிகவும் எளிமையானவர். இக்ஸ் முஸ்லிம் நாடுகளின் உயரிய விருதுகளை பிரதமர் மோடிக்கு அளித்துள்ளனர். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. அதற்கு வழிகாட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இத்தேர்தலில் நாம் பெறும் வெற்றி மூலம் அந்த போலியான பிம்பம் உடைக்கப்படும் என்றார். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் பேசும்போது, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் சிறுபான்மையினர் நலனுக்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பன்னீர்செல்வம் பேசும்போது, புனித ரமலான் மாதத்தில் எந்த பணிகளை தொடங்கினாலும் வெற்றி பெறும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்று சேர்த்துள்ள ஜி.கே. வாசனின் முயற்சியும் வெற்றி பெறும். அவரது நோக்கம் நல்ல நோக்கம் என்றார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களான புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், காமராஜர் மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன், ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் தேவநாதன் யாதவ், தமாகா பொருளாளர் ராமன், தமாகா சிறுபான்மையினர் அணித் தலைவர் அப்பாஸ், பொதுச் செயலாளர்கள் விடியல் சேகர், முனவர் பாஷா, அகில இந்திய ஹஜ் கமிட்டி தலைவர் அபூபக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சும்மா அப்படிலாம் போட்டு வாங்காதீங்க. நாங்க 2 பேரும் அப்படிலாம் அந்த கோவிலுக்காக ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்கு. குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம், அதை சில பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இங்க உள்ளவங்களுக்கு, வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறா அதை திரும்பி சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். யாருங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சிஏஏ நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு செல்வப்பிள்ளை விமர்சனம் பண்ணிருக்காரு. சிஏஏ எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்ல. அது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம், அந்த சட்ட திருத்தம். அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாம ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள்.